சேனல்ல போட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவே எனக்கு வந்து 4.3 மில்லியன் வியூஸ் போச்சு. அதுல இருந்து தான் என்னோட கரியரே ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய சேல்ஸ், நிறைய அங்கீகாரம் எல்லாமே தம்பி சேனலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. உழவின்றி உணவிலே நேயலுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நமக்கு வந்து யூடியூப் சேனல்லேருந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்திருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அதை நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு ஓப்பன் பண்ணுறோம். ஸோ என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோடய பேர் வந்து கபிலன். எங்களோட கிராமம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் விக்கிரவாண்டி எழாய் கிராமம். ஸோ நிறைய பேர் ஸ்கூலில் படிக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு புரியாது. ஸோ இந்த மாவட்டத்தில் சேர்ந்து இந்த கிராமத்துலேருந்து நாங்கள் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு எங்கள் கிராமத்துலேருந்தும் இந்த மாதிரி நம்ம வந்து யூடியூப் மூலயமா ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் கிராமத்துலேருந்தும் நம்ம சாதிக்கலான்றது தான் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதில் நிறைய மெமரிஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு 4 வருஷமாக வந்து நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய விவசாயிகளை சந்திச்சிருக்கோம். இதனால் முக்கியமாக சொல்லணுன்னா, ஒரு விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொருளை வந்து மதிப்பு கூட்டி இன்றைக்கி டேரெக்டாக வந்து கஸ்டமருக்கு கொண்டு போனோன்றதுக்காக நாங்கள் வந்து வீடியோ பதிவு செஞ்சு அவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி தரோம். ஸோ அந்த மாதிரி திருநெல்வேலியில் இருக்க நற்பவின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அவங்க ஒரு அக்கா வந்து நாங்கள் தான் வந்து வெளியில் தெரியப்படுத்தினோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபார்மர்ஸ் வந்து எங்கள் சேனல் மூலயமா பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு ஏவியை வந்து நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ எங்கள் சேனலால் நிறைய பேர் வந்து இன்றைக்கி பயனடைஞ்சிருக்காங்க. அவங்களோட ஏவியும் வந்து ஒரு 30 செகண்ட் ஏவி நாங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு அப்புறம் வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து விவசாயம் சார்ந்து வந்து நிறைய பயனுள்ளதாக வந்து போயிருக்கு. ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியோட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரப்போ திரும்ப வந்து நாங்கள் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். ஸோ எங்களோட பாட்டி பேர் வந்து பார்த்திங்கன்னா திலகவதி. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அப்போ தான் நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி அவங்க மூலயமா ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ இயற்கை மூலயமா அப்படியே தவறிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த யூடியூப்போட இதை வந்து நாங்கள் வந்து டெடிகேட் பண்ணுறோம். தேங்க்யூ. தொடர்ந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நன்றி சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஸோ நம்மளோட நல்லா இருக்கும் சார். ஸோ நம்மளோட இந்த 3 வருஷம் ஜேர்னியில் இப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக யூடியூப் சேனல்லேருந்து சில்வர் பட்டன் வந்துருக்கு. ஸோ அந்த முதல் வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்கள் வீடியோ தான் போட்டோம். நர்சரி தான் போட்டோம். அது ராசியாக என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் உங்கள் கூடயும் நாங்கள் பயணிச்சிருக்கோம் அந்த 3 வருஷத்தில். அதில் நாங்கள் அக்செப்ட் பண்ணது என்னென்னா, இந்த ஏஜ்லேயும் வந்து சார் வந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே இருப்போம். சார் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு டயர்டாகிடும். சார் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பேசினே இருப்பார். ஸ்டார்டிங் காலையில் எப்படி பேசுகிறாரோ அது மாதிரி தான் ஈவினிங்லேயும் முடிப்பார். ஸோ அதுவுமே சின்ன மோட்டிவேஷனாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேட் கிடச்சிது. ஸோ நாங்கள் சில்வர் பட்டன் ஓப்பன் பண்ணுறோம். இதில் வந்து நிறைய பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்கட்டும், எங்கள் கூட பயனடைஞ்சவங்க வந்து பேசுகிறாங்க. அதில் வந்து சார் வந்து முதல் ஆளாக வந்து நாங்கள் பேசணும்னு விரும்புகிறோம். நம்ம சேனல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, உங்கள் சேனலில் வந்து அதாவது நிறைய பேர் ஒரு இது ஆரம்பிப்பாங்க, அதை தொடர பண்ணுறது கஷ்டம். அதாவது நம்ம எந்த விஷயமே கூட அதில் ஒரு ஈடுபாடு இருந்தால் தான் நம்ம தொடர பண்ண முடியும். இப்போ எங்கள் நர்சரி இந்த நீங்கள் நிற்கிற இடம் இவ்வளோ பசுமையாக இருக்குனாக்கா இது அப்படியே மேஜிக்கில் வந்தது கிடையாது. ரொம்ப உழைப்பு. அதே மாதிரி எந்த வெற்றி பெற்ற மனிதர்கள் அவங்க சொல்லுவாங்க, நான் சைக்கிளில் போனேன், அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி. எல்லாருக்குமே அப்படி தான். இது எல்லாருக்குமே இப்போ நம்ம சொன்னாதான் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்மளை மாதிரி விட பெரிய ஆட்கள் அதை மாதிரி பேசினா நிறைய கேட்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். முன்னுக்கு வரவங்க கஷ்டப்பட்டு வந்தால் தான் நிற்க முடியும். உழவின்றி உணவில்லை. எனக்கு இந்த பேரை பார்த்த உடனே நான் உங்கள்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உழவின்றி உணவில்லை. அதுக்கு முன்னாடி வச்ச பேர் நமக்கு ஞாபகம் இல்லை, எனக்கே ஞாபகம் இல்லை. அவரே யோசிச்சு தான் சொல்கிறாரு. ஏன்னா இது வந்து இயற்கையாக பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் இயற்கையாக அமைகிறதா நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து இயற்கையாக அமைகிறதா நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் ரொம்ப உங்களுடைய உழைப்பு தான் உங்களை உயர்த்திருக்கு. இப்போ எங்களாலேயோ இருந்தீங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து அவங்கவுங்க உழைப்பில் அவங்கவுங்க வரலாம். அதுவும் நீங்களும் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெற்றிருக்கீங்க. இப்போ சில்வர் பட்டன் உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அது நாங்களும் காரணமாக இருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கும் நீங்களும் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க.
நினைக்கிறீங்க? ஒரு விஷயத்தை விவசாயிகளுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ ஒரு விஷயத்தை நம்ம நல்ல விஷயத்தை தான் கொண்டு போகிறோம். அது நம்ம ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் வந்து ஜீரோலேருந்து தம்பி கூட இருக்கிறேன். இப்போ இவ்வளோ பெரிய அவார்டு வரைக்கும் தம்பி என் கூட இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சேல் ப்ரமோஷன் பண்ணதே உழவின்றி உணவில்லை சேனலில் தான். அந்த சேனலில் போட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவே எனக்கு வந்து 4.3 மில்லியன் வியூஸ் போச்சு. அதுலேருந்து தான் என்னோட கரியரே ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய சேல்ஸ், நிறைய அங்கீகாரம் எல்லாமே தம்பி சேனலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் மறக்காம தம்பி வந்து என்னோட குட் ஈவெண்ட் எல்லாத்துலேயுமே தம்பி இருக்கணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறது. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, இது வந்து விவசாய சேனல்னால விவசாய சார்ந்த பொருட்கள் வச்சிருக்கவங்க யார் போட்டாலுமே ஒரு ரீச் இருக்குது, ஒரு நல்ல பேர். இந்த சேனலில் போட்டாலே இவங்க இந்த பிராண்டா, இந்த சேனலாங்க, இதில் போடுற ப்ராடக்ட் ட்ரஸ்டபிள் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை தம்பி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டில் தான் என்னோட ப்ராடக்ட்டை நான் போட்டேன். செம்ம ரீச். வணக்கம். உழவின்றி உணவில்லை சேனல் வந்து 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு 1 இயர் பேக் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் கோஷாலாக்கு வந்து எங்கள் பசுவெல்லாம் வந்து பார்த்தாரு. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரீட் பற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போனார். அண்ட் அந்த வீடியோ வந்து இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி நல்ல ரீச் இருந்தது. ஸோ எங்களோட ப்ரீட்ஸ் பற்றி அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ரீச் இருந்தது. அதே மாதிரி வந்து ஆக்ரோ பேஸ்டாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேரோட வீடியோஸ் எடுக்கிறாரு. அண்ட் அது வந்து நிறைய பேருக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட் பண்ணும்போது, நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையுமே வந்து அப்டேட் கொடுத்து இந்த லாஸ்ட் 1 இயராக நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு அப்டேட்ஸுக்குமே ஒரு வீடியோ கண்டிப்பாக அவர் வந்து போஸ்ட் பண்ணுவார். ஸோ எங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கும், எங்களோட இந்த ஈவெண்ட்ஸ் செஷன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கும், இதே மாதிரி நிறைய பேருக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஜென்யூனாக அன்அடல்ட்ரேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பீப்புளுக்கு ரீச் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்யூ. தருமபுரியிலேருந்து நான் ராஜகோபால் பேசுகிறேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ கோழி வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எப்படி சேல் பண்ணுறது என்னன்னு தெரியாமல் இருந்தது. அப்புறம் ஒரு உழவின்றி உணவில்லை சேனலில் நான் கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு யூடியூப்பில் போட்டு ஒரு விளம்பரம் படுத்தி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தேன். இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்க சேனலில் 3 வீடியோ போட்டிருக்கேன். இதனால் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய கான்டாக்ட்ஸ் நிறைய கிடச்சிது. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் வந்து நல்லா போயிட்டுருக்கு. அதனால் இந்த சேனலும் நல்லா வளரணும், நானும் நல்லா வளரணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த உழவின்றி உணவில்லை சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயம் சார்ந்த வீடியோ எல்லாமே போட்டுட்ருக்காங்க. அது எல்லாமே நமக்கு மார்க்கெட்டிங்க்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த சிஆர் நாட்டுக்கோழி பண்ணை சார்பாக இவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் சுதாகர். ஃபஸ்ட்டு உங்களை சந்தித்ததில் பெரிய சந்தோஷம் எனக்கு. அதே மாதிரி உழவின்றி உணவில்லையில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ கொடுத்தோம். அந்த வீடியோ இவ்வளோ ரீச் ஆகுமான்றது எனக்கு நான் நினச்சி கூட பார்க்காத அளவு ரீச்சு. எல்லாருக்கிட்டையுமே வந்து போய் ரீச் ஆகிருக்கு. சாமானிய மக்கள் தான் நிறைய பேர் வந்து சாமானிய மக்களில் தான் போய் ரீச் ஆயிருக்கு. வரவேற்பு நல்லா தான் இருந்ததுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேருக்கு பக்கம் பார்த்துருக்காங்க. இது பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து நம்மளை தொடர்பு கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான சந்தேகங்களை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்தோம். இதுல நம்ம நிறைய பேருக்கு பண்ணியும் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு இந்த மாட்டு பண்ணை, எருமை பண்ணை, பால் உற்பத்திக்கான என்னென்ன இது இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்ல வரவேற்பு இருந்தது. பார்த்தீங்கன்னா நம்ம 3வது டைமாக வரோம். இப்போ போன டைம் இப்போ ஷார்ட்ஸ்லாம் போடுறோம். உங்களுக்கு போன டைம் யூடியூப் வீடியோலாம் போட்டோம். அதெல்லாம் எப்படி உங்களுக்கு ரீச் கிடைக்கும்? ரீச் நல்லாவே இருந்தது. இந்த சேனல் மூலிமா எனக்கு எக்கச்சக்கமான கஸ்டமர் வந்திருக்காங்க, புது கஸ்டமர் வந்திருக்காங்க. இந்த சேனலுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. உழவின்றி உணவில்லை நேயர்களுக்கு வணக்கம். உழவின்றி உணவில்லை சேனலோட நம்ம கிட்டத்தட்ட 2லேருந்து 3 வருஷம் நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து இதுக்காக நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டி இப்போ 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. 1 மில்லியனை வந்து அச்சீவ் பண்ண எங்கள் மனித சோழன் காலேஜ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். அவங்க மென்மேலும் வளரணுங்கிறது எங்களோட ஆசை. உழவின்றி உணவில்லை நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்கள் பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அண்ணன் சேனலை யூடியூப்பில் பார்த்து நாங்கள் வந்து அண்ணனை கூப்பிட்ருந்தோம். அண்ணன் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் நிறையா கஸ்டமர் எங்களுக்கு கிடச்சிருக்காங்க. விவசாய பெருமக்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நிறையா இந்த சேனலில் போட்டனால நிறையா விவசாயிகள் பார்த்து எங்களால் பயனடைஞ்சிருக்காங்க. வணக்கம். நான் தமிழருவி, ப்ரொப்ரைட்டர் ஆஃப் ஆக்னஸ். உழவின்றி உணவில்லை பேஜ் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. அதுக்கு எனக்கு பேச சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு.
இன்னைக்கு வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை வந்து அட்டைன் பண்ணி அதோட வந்து சில்வர் பட்டன் யூடியூப்ல வந்து கெயின் பண்ணதுக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். நான் வந்து கபிலனை வந்து லாஸ்ட் இயர் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன். அப்போ வந்து அவங்க பேஜ் பற்றியும் அவங்க பேஜில் ப்ரமோட் பண்ணுறதை பற்றியும் வந்து சொல்லியிருந்தாங்க ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்கு. அப்போ தான் அவங்க பேஜோட இன்டென்ஷன் என்ன, அவங்க எந்த அளவுக்கு இயற்கை சார்ந்த பொருட்களெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அண்ட் அது அந்த மாதிரி இருக்கிற எங்களை மாதிரி இருக்கிற ஸ்மால் வெண்டர்ஸ் எல்லாரையுமே வந்து ஒன்று சேர்க்குறாங்க ஒரே பேஜ். உணவின்றி உணவில்லைன்ற பேஜ் பார்த்தீங்கன்னா உணவு இல்லைன்னா நம்ம உணவு இல்லைன்றத சொல்ல வராங்க அவங்க. அதை தான் வந்து அவங்களோட இன்டென்ஷனாகவும் வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் உங்கள் எஃபோர்ட்டில், உங்களோட பேஷனில், உங்களோட பாசிட்டிவான மெசேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் இதனால் இன்னும் மேன்மேலும் நீங்கள் வளரணுன்றது எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆக்னஸ் சார்பாக. எனக்கு இப்போ இந்த சேனலில் வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறையா வர்த்தக ரீதியாக சில்லறை மற்றும் பெரிய வியாபாரிகள் மூலயமா எனக்கு ஆர்டர் நிறையா வந்திருக்கு. என்னுடைய உற்பத்தியை இதனால் அதிகரிச்சிருக்கு. நான் பார்த்திங்கன்னா இப்போது இந்த கடைசி இந்த ஒரு 2லேருந்து 3 ஆண்டுகளில் நிறையா சில்லறை வியாபாரிகள் என்னை நிறைய பேர் தொடர்பு கொண்டு நிறைய மொத்தமான வியாபாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ ப்ரோ என்னோட நேம் வந்து தங்கதுரை. நான் வந்து தர்மபுரியில் இருக்கேன். எம்பிடி பவுல்ட்ரி ஃபார்ம் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி அண்ணனை பார்த்தேன் உழவின்றி உணவில்லை யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ போட்டது வந்து அவர் சேனலில் தான். ஆனால் எதிர்பார்த்ததோட ரொம்ப சப்போர்ட் பண்ணி நீங்கள் அந்த அளவு வியூஸ் கொடுத்தீங்க. எவ்வளோ வியூஸ் போயிருந்துச்சு உங்களுக்கு? 2.4 மில்லியன். நினச்சி கூட பார்க்கல சத்தியமாக. நானும் ஒரு 1000 இல்லை ஒரு 1000 வியூஸ் இல்லைனா ஒரு 20,000 அதிகபட்சம் ஒரு 50,000 எதிர்பார்த்தேன். நான் 2.4 மில்லியன்ஸ் போகணும்னு நான் சத்தியமாக கனவு கூட நினச்சி பார்க்கல. உங்களோட உழைப்புக்காக தான் போயிருக்கு. அதை தாண்டி எங்களோட சப்போர்ட்டும் இருக்குது. பட் வந்து நீங்கள் ஒரு சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழி தொழிலில் பெரிய லெவலில் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. வணக்கங்க, என்னுடைய பெயர் உளவி அனுராதா. நம்ம உளவி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற அமைப்பை ரன் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட உளவி பண்ணையில் நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள் அதில் எல்லாம் வந்து உழவின்றி உணவில்லை அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமாக நம்ம தம்பி வந்து நிறைய எடுத்து போட்டிருப்பாப்புல. ஸோ அதுலேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சாங்க. ஸோ அதற்கு நம்ம தம்பிக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கலாம், நன்றியையும் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து யூடியூப் சேனலில் சில்வர் பட்டன் வாங்கியிருக்காப்புல. ஸோ தீபாவளி பரிசாக அவருக்கு இது கிடைச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இயற்கை விவசாயிகள் நிறைய பேரை ஊக்குவிக்கிற வகையில் அவரோட வீடியோஸ் எல்லாம் அமையும். ஸோ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இயற்கை விவசாயம் சம்மந்தமாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த சேனல்லேருந்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நாம் வந்து யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன் அச்சீவ் பண்ணி நம்ம வீட்டில் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து ஒரு சின்ன செலிப்ரேஷனாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் சாருக்கு தான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் கபிலன். தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள். 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம இங்கே வந்திருந்தோம், ஸ்ருஷ்டி ஃபவுண்டேஷன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம வந்து சில்வர் பட்டன் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு எளிமையான காரியம் கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய முயற்சிகள் எடுத்துருப்பீங்க. அதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம சிருஷ்டி ஃபவுண்டேஷன் ஆஃப்கோர்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்க. இது வந்து நம்ம அறிவுத்திறன் குறைபாடு உள்ள, நம்ம மூல வளர்ச்சி குறைவுள்ள பிள்ளைங்களுக்கான ஒரு இல்லம். இங்கே அவங்களுக்கான சிறப்பு கல்வி நம்ம கொடுத்துட்ருக்கோம். 18 வயசுக்கு மேலே அவங்களோட வாழ்க்கை என்ன அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு பெரும்பாலும் வந்து ஒரு உணவு இருக்கும், ஒரு உறைவிடம், அவங்களுக்கான தங்கறதுக்கான ஹோம் இருக்கும். அதை தாண்டி அவங்களுக்கான வாழ்க்கை என்ன, ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை உருவாக்கணுன்றதுக்காக தான் அந்த சிருஷ்டியை நம்ம உருவாக்கணும். இங்கே வந்து பிள்ளைங்களுக்கான நம்ம 6 வித்தியாசமான அந்த பிள்ளைங்களுக்கான திறமைக்கும் அவங்களோட ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரியான பயிற்சிகள் நம்ம கொடுக்குறோம். அதில் வந்து நம்ம பேக்கரி இருக்குது. இங்கே பிள்ளைங்க வந்து அற்புதமான நம்ம பிஸ்கெட்லாம் தயாரிக்கிறாங்க, நம்ம கேக் தயாரிக்கிறாங்க, ப்ரௌனிஸ் தயாரிக்கிறாங்க. அப்போ இதை தயாரித்து வந்து ஆரோவில்ல நமக்கு வந்து வாபி சாபின்னு ஒரு கெஃபேயும் வச்சுருக்கோம். அங்கே அந்த பிள்ளைங்க இங்கே பயிற்சி எடுத்துகிட்டு அங்கே போய் அவங்க செஞ்ச விஷயங்களை சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அங்கே மில்லட் ஐஸ்கிரீம் சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை தாண்டி நம்ம டெய்ரி ஃபார்ம் இருக்குது, சிக்கன் ஃபார்ம் இருக்குது, நம்ம ஆர்கானிக் வெஜிடபிள் கார்டன் இருக்குது. 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம ஆமாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி முக்கியமான விவசாயமும் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாம்,
ஆமா இப்ப நீங்க எங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமே நாங்க எப்படி விவசாயம் மூலமா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குறோம் அப்படின்றதுதான். அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ அதுல வந்து இப்ப நாட்டுக்கோழி நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம். நாட்டுக்கோழி முட்டையை வந்து இப்போ விற்க ஆரம்பிச்சிருக்காங்க, நெய் ஏற்கனவே வித்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இது நம்ம அந்த விற்கிற ஒரு பொருளுமே இந்த பிள்ளைங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு இருக்கு. தங்கறதுக்கான வீடு, உணவு அந்த மாதிரி பயன்படுத்தி நிச்சயமா இதை தாண்டி நானும் என்னால் முடிஞ்ச விஷயங்களை செய்கிறேன். இந்த சமூகத்தில் என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல காரியத்தை செய்கிறேன்ற ஒரு மதிப்பு வந்து அவங்களுக்கு உருவாகிறது நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்மளே யோசிக்கலாம், நமக்கு யாரோ ஒருத்தவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு வீடு இருக்குது, நம்ம வீட்டிலே இருக்கோம்னு வச்சுங்க, அப்பா அம்மாவே இருந்தால் கூட எத்தனை நாள் நம்மளை பார்த்துப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து நீ வேலைக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவோம் நம்ம எல்லாருமே. ஒரு வேளை நீங்கள் அப்படி வேலைக்கு போகாமல் இருந்தால் நம்ம அப்பா அம்மாவே இருந்தால் கூட நமக்கான மதிப்பு மரியாதை இழந்துடும். ஆனால் இந்த பிள்ளைங்க வந்து கடைசி வரைக்கும் யாரையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. இவங்களும் சமூகத்தில் ஒரு நல்ல அங்கத்தினராகவும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோடு வாழணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போகணும், கண்டிப்பாக சம்பாதிக்கணும். அதுக்கான முயற்சி தான் சிஸ்டரில் செஞ்சிட்ருக்கோம். ஆமாம். இங்கே இப்போது இந்த சுற்றுவட்டில் இருக்க வேறு யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தாலும் இங்கே வந்து அவங்கள ஜாயின் பண்ணலாமா சார்? அவசியமாக நம்ம வந்து இங்கே வாலண்டியராக இங்கே வந்து சர்வீஸ் பண்ணலாம். இங்கே தங்குறதுக்கான இடம் இருக்குது. இல்லை ஒரு நாள் 2 நாள் அவங்களுக்கு நேரம் இருக்குது. இங்கே வந்து நம்ம விவசாயத்தில் வேலை செய்யலாம், பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணலாம், அப்போ பிள்ளைங்களோட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு இன்ஃபேக்ட் நீங்கள் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கான உணவு கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம மதியான உணவு ஒரு 5000 நம்ம கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பிள்ளைங்களுக்கான உணவு நீங்கள் வழங்கியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு பர்த்டே, வெட்டிங் டே, இப்போ நீங்கள் வந்து ஒரு சில்வர் யூடியூப் பட்டன் வாங்குறது வந்து ஒரு உண்மையான பெரிய விஷயம். அந்த சந்தோஷத்தோட இங்கே நம்ம பிள்ளைகளோட நீங்கள் இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக மிகப்பெரிய மெமரபிளாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் 2 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தோம். இப்போ வந்து பார்க்குறப்ப நீங்களும் நிறைய அச்சீவ் பண்ணிருக்கீங்க. ஸ்ட்ரென்த்துமே இன்க்ரீஸ் நிறைய. ஏன்னா இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நம்ம பண்ணணும்னு ஆசை இருக்கும், சூழ்நிலைகள் வந்து எல்லாருக்கும் அமையாது. உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து எங்களோட சப்போர்ட், எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். கண்டிப்பாக. தேங்க்ஸ் கபிலன். ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களோட யூடியூப் சேனல் இன்னும் நிறைய இடங்களுக்கு, நிறைய மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா உங்களோட வந்து ஒரு அற்புதமாக ஒரு மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு போகக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். இன்னும் நிறைய மக்களை வந்து அதை பயன்படுத்திக்கணும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிப்போம். கண்டிப்பாக. நன்றி. நன்றி. ஸோ இன்னும் முக்கியமான விஷயம், வீடியோ பார்க்குறவங்க இவங்க கிட்ட கிடைக்கிற பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னா இங்கே ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இந்த வீடியோவில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஸோ இங்கே கிடைக்கிற பொருளை வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஸோ ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கீங்க, ஸோ அப்போ ஒரு பர்த்டே வருது, ஸோ இங்கே நீங்கள் வாங்குறப்போ இங்கே இருக்க பிள்ளைகளுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு அற்புதமான இடம்னு சொல்லலாம். இங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா இவங்களுக்கான எஜுகேஷன் கிடைக்குது, அவங்களுக்கான வாழ்வாதாரம், தங்கர்லேருந்து எல்லாமே சார் பார்த்து பண்ணியிருக்காரு. எவ்வளோ நாளாக சார் இது பண்ணிகிட்ருக்கீங்க? இது வந்து 12 வருஷம் முடிஞ்சு 13வது வருஷம். ஓகே. நிறைய பொங்கல் டைமு, தீபாவளி டைம்லாம் நிறைய பேர் ஃபேமிலியோடு இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே வந்து சார் தான். ஸோ இன்னும் பெருசாக இந்த சிஸ்டி ஃபவுண்டேஷன் வளரணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக வந்து வாழ்த்துறோம். நன்றி கபிலன். தேங்க்யூ. நம்ம சேனல் பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய குட் மெமரிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஷார்ட் நோட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய பேர் கபிலன். என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ இந்த சேனல் வந்து நானும் என்னோடய பிரதர் இளையராஜாவும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேருமே பார்ட் டைமாக தான் பண்ணுறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு இது சாட்டர்டே சண்டேஸில் தான் கிடைக்கிற டைமில் அப்படியே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ 3 இயர்ஸ் பேக். ஆக்சுவலாக ஆஃபீஸ் லீவ் சாட்டர்டே சண்டே போர் அடிச்சதுன்னு இது போயிட்டு பண்ணோம். அப்புறம் இது வந்து பேச்சுலர் ரூம், ஸோ அதுக்கப்புறம் மூவி ரிவ்யூ, ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அம்மா கூட பண்ணது. ஸோ இந்த மாதிரி அப்புறம் நாங்கள் விவசாய ஃபேமிலி தான். எங்கள் சித்தப்பா விவசாயம் பண்ணுறது எடுத்து போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஏன் நம்ம வந்து விவசாயம் சூஸ் பண்ணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட நேம் உழவின்றி உணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் நேம் வச்சுட்டு நாங்கள் ப்ராப்பராக பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப மொபைல் தான் வீடியோலாம் எடுத்தோம். ஸோ அதனால் உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹோப் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் வந்து கேகே கேட்டல் ஃபீடு தான். ஸோ அந்த சார் ராசியா என்னன்னு தெரியல, நிறைய ப்ரொமோஷன் வந்து அதுக்கப்புறம் எங்கள் சேனலில் வந்து கொடுத்தாங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து விவசாயம் சார்ந்தால் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் இயற்கை விவசாயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு விதைகள்லாம் பற்றி போட ஆரம்பித்தோம். ஸோ தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் மூலயமா நிறைய வீடியோஸ் ரீச் ஆச்சு, அவங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனுராதா மேம், எங்கள்
கிராமம் பக்கத்தில் இருக்காங்க. அவங்களோட வீடியோஸ், அவங்களும் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க, அவங்களோட வீடியோஸ்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி ஜெயில் போயிருந்தோம். ஸோ அங்கே இதுக்குள்ளே விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நல்ல மெமரிஸாக இருந்துச்சு. ஸோ சிறைக்குள்ளே அந்த கைதியெல்லாம் மீட் பண்ணி வீடியோ எடுத்திருந்தோம், நல்ல மெமரிஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாத்தியார் நர்சரி, ஸோ அவங்களோட மரப்பயிர் வீடியோ வந்து நல்லா ரீச் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் அந்த மரத்தை பற்றி போட்டோம். ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ தான் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி ஃபேக்ட்ரி போயிருந்தோம் பண்ருட்டியில், அதுவுமே 1 மில்லியன் வியூஸ் கிட்ட போக போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அவங்களோட குட்டி குட்டி ஏவிஸும் வந்து நம்ம சேனலில் வந்து இப்போ அட்டாச் பண்ணுறோம். நீங்களும் அதை பார்த்து மகிழுங்க. ஸோ சேனல் வந்து ரன் பண்ணுறது கண்டிப்பாக சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ நம்ம எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியாக பண்ணணும், ஸோ அந்த மாதிரி நிறைய இதுக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ இன்டர்நெட் இல்லாத டைமில் நம்ம வந்து இன்டர்நெட் வேணும் கண்டிப்பாக. ஸோ இன்டர்நெட் இல்லாத டைமில் நம்ம வந்து சம்டைம்ஸ் இன்டர்நெட் இஷ்யூ கூட இருக்கும். அப்போ கூட நம்ம கன்சிஸ்டன்சியாக அப்லோட் பண்ணால் தான் வந்து அந்த அல்காரிதம் படி யூடியூப் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய நமக்கு இன்ஸ்டாவிலையும் வரவேற்பு கிடச்சிருந்துச்சு. ஸோ அதுவும் இந்த நேரத்தில் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ இன்ஸ்டாவிலையும் நமக்கு 300 ஃபாலோவர்ஸ் அபோவ் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கும் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்களும் சேனல் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விடாமுயற்சியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுங்கள். ஆனால் எனக்கு வந்து இந்த டைமோட வேல்யூ வந்து நான் படிக்கிறப்ப சின்ன வயசில் புரியல. பட் இந்த சேனல் ரன் பண்ணுறப்போ தான் எனக்கு டைமோட வேல்யூ வந்து புரிஞ்சுது. ஸோ டைம் எப்பயுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க லைஃப்பில். ஸோ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கான கிரெடிட்ஸ், அச்சீவ்மெண்ட் எல்லாமே வந்து லைஃப்பில் கிடைக்கும். ஸோ எங்கள் சேனல் சார்பாக வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.